தூய ஜோசப் தன்னார்வ தமிழ் மற்றும் கல்வி வளர்ச்சி மையம் மாணவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் இடையேயான போதைப் பொருள் ஒழிப்பு சார்ந்த பல நிகழ்ச்சிகள் நம் பள்ளியிலும் யூடியூப் வழியாக காணொளியாகவும் பகிரப்பட்டது. அதைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல்துறை அனைத்து மக்கள் குறிப்பாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க அயராது பாடுபடுகிறது. போதைப்பொருள் பழக்கம் மற்றும் அதன் பயன்பாடு நமது நல்வாழ்விற்கும் ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டாக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு அசைவூட்டல் சார்ந்த ஒரு சின்ன குறுங்கதைகளை பற்றி இக்காணொலியில் நாம் காண இருக்கின்றோம். இக்காணொலியை கண்டு ரசித்து போதைப்பொருள் நம் நல்வாழ்விற்கு எவ்வளவு தீங்கானது என்பதை புரிந்து கொண்டு போதைப்பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம். போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடையும் உருவாக்குவோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். வீரா, மாரா மற்றும் கமலி மூவரும் குழந்தை பருவத்தில் இருந்தே நெருங்கிய நண்பர்கள். தற்போது மூவரும் ஒரே பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார்கள். வீரா பள்ளியிலிருந்து மாலை 4 மணிக்கு வீடு திரும்பும்போது மாராவிடம், இன்னைக்கு சாயங்காலம் நானும் என் அம்மா அப்பாவும் படத்துக்கு போகிறோம், ஜாலியாக இருக்கும் என்றான். 2 நாள்கள் கழித்து விடுமுறையின் சோம்பல், படம் பார்த்த உற்சாகம், படத்தில் ஹீரோ செய்த சாகசங்களை தன் நண்பர்களிடம் சொல்லும் ஆர்வம் என எல்லாம் சேர்ந்து விடிந்தது. வீராவின் திங்கள்கிழமை காலை 8 மணிக்கு மிகவும் பரபரப்பாக பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தான். வீரா இரவெல்லாம் படத்தை பற்றியே சிந்தித்து தூங்காமல் தாமதமாக எழுந்ததால் காலையில் அவசரமாக புத்தகங்களை பையில் எடுத்து வைத்து கொண்டான். அம்மாவிடம் லஞ்ச் பாக்ஸை வாங்கி கொண்டு கிளம்பினான். வீரா வீட்டை விட்டு வெளியே வந்ததும் எதிரே மாராவும் கமலியும் தனக்காக காத்திருப்பதை கண்டு கொண்டான். சந்தோஷத்தில், ஹே, இதோ வந்துட்டேன், வாங்க போலாம், டைம் ஆயிடுச்சு என்று பலமாக கத்தினான். ஏண்டா வீரா, இவ்வளவு லேட்டாக வர? உனக்காக எவ்வளவு நேரமாக இங்கே நிற்கிறது தெரியுமா? ஏன் 2 நாளாக டியூஷனுக்கு கூட நீ வரவில்லை என்று அக்கறையாக அவனிடம் கேட்டாள் கமலி. மாரானும் ஏண்டா வரல என விசாரித்தான். அது ஒன்றுமில்லை, நான் சினிமா படத்துக்கு போனேன்ல, அதில் வர ஹீரோ ரொம்ப மாஸ், உனக்கு தெரியுமா? அவர் ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சாரு. எனக்கும் அவரை மாதிரி சிகரெட் பிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு சிகரெட் வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு தெரியலை. அதான் நேற்று பூரா டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு சிகரெட் வாங்க போனேன். ஹீரோ மாதிரி ஸ்டைலாக சிகரெட் புகைவிட நாமளும் ட்ரை பண்ணலாமா என்றான் வீரா. நான் வரலடா, அது நல்லதுக்கு இல்லை, நீயும் பண்ணாத என்றான் மாரா. ஆமாம் வீரா, அதெல்லாம் தப்பு, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், இன்னைக்காவது ஒழுங்கா டியூஷனுக்கு வா என்றாள் கமலி. வீராவுக்கு கோபம். நீங்கள் 2 பேரும் வரலைன்னா என்ன, போங்க, நான் இன்னைக்கு சாயங்காலமாக ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது சிகரெட் வாங்க ட்ரை பண்ண போகிறேன் என்று சொல்ல மூவரும் சரியாக பள்ளியை அடைந்திருந்தனர். வகுப்பறை சென்று பின்னர் வீராவின் நினைவெல்லாம் தான் கண்ட சினிமா காட்சியிலேயே இருந்தது. வீட்டு பாடமும் முடிக்கவில்லை. சரியாக பாடங்களை கவனிக்காமல் இருந்ததால் பள்ளியில் ஆசிரியர்களிடமிருந்து திட்டு வாங்கினான். வீரா தன் நெருங்கிய நண்பர்கள் அவனின் விபரீத சிகரெட் ஆசைக்கு உதவ மாட்டார்கள் என்று அறிந்த பின்னர் வேறு யாரிடம் உதவி கேட்கலாம் என்று யோசித்து தொடங்கினான். தனக்கு சிகரெட் வாங்கி தர மற்றொரு நண்பன் பரமனிடம் உதவியை கேட்டு பார்க்கலாம் என்று நினைத்தபடி தன் கையில் கட்டியிருந்த கைக்கடிகாரத்தை பார்த்து கொண்டே வகுப்பில் அமர்ந்திருந்தான். நகுதர் பொருட்டன்று
நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்பு என்பது ஒருவருடன் சிரித்து பேசுவது மட்டுமன்று. நண்பர் தவறான பாதையில் போகும்போது அதனை கண்டிப்பதே நல்ல நட்பு. எப்போதும் வீராவுடன் சிரித்து மகிழ்ந்து விளையாடும் மாறா மற்றும் கமலி இருவரும் வீரா தவறான பாதைக்கு செல்லும்போது அவன் செய்வது தவறு என்று வலியுறுத்துகிறார்கள். இதுவே நல்ல நண்பனின் பண்பாகும். போதை வழியில் சிக்கிய வீரா. பள்ளி முடிந்ததும் தன் நண்பன் பரமனை சந்திக்க வேகமாக புறப்பட்டான் வீரா. ஒரு வழியாக பரமனின் உதவியோடு சிகரெட் வாங்கி அதையும் புகைக்க கற்றுக்கொண்டான். தினமும் பள்ளியிலிருந்து நேராக வீட்டிற்கு செல்லாமல் தன் நண்பன் பரமன் மூலம் அறிமுகமான போதைப்பொருள் வியாபாரி பாண்டியை சந்திக்கிறான். அதன் பின்னர் சிகரெட்டுகளை வாங்கி செல்வதை அன்றாட பழக்கமாகவே வைத்து கொண்டான் வீரா. இதே நிலைமை ஒரு மாதத்திற்கு தொடர்ந்தது. வீரா புகைப்பிடிப்பது கமலிக்கு தெரிந்துவிட்டது. கமலி வீராவை பார்த்த போதெல்லாம், சொன்னா கேளுடா, ஏண்டா இப்படி இருக்க, யார்கிட்டையும் ஒழுங்கா பேச மாட்ற, எல்லார்கிட்டையும் எரிஞ்செறிஞ்சு விழுற, இந்த மாதம் பரீட்சையில் கூட ஒழுங்காவே மார்க் எடுக்கலடா, என்னடா ஆச்சு உனக்கு, என்கிட்ட சொல்லுடா என பரிவுடன் கமலி கேட்டுக்கொண்டே இருந்தாள். வீரா அதற்கெல்லாம் பதில் பேசவே இல்லை. உண்மையை மறைத்தான். எனக்கு தெரியும், நீ பரமன் கூட சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கங்களை கற்றுக்கிட்ட. சிகரெட், கஞ்சா, குடிப்பழக்கம்னு ஒரு மாதத்துலேயே போதை பழக்கத்தால் உடம்பை கெடுத்துக்கிட்ட. இப்போவெல்லாம் தினமும் சாயங்காலம் எங்கள் கூடவும் வர்றதில்லை, ஒழுங்காவும் படிக்கவும் மாட்டேன்ற. இப்படி இருக்காதடா வீரா, உன் எதிர்காலம் பாழாகிவிடும் என்று அக்கறையுடன் வீராவிற்கு அவன் வழிமாறி போவதை சுட்டி காட்டி மாறாவும் கண்டித்தான். இதையெல்லாம் யோசிக்க யோசிக்க வீராவிற்கு எவ்வளவு முயன்றாலும் இரவுகளில் சரியாக தூங்க முடியவில்லை. போதையின் கெடுதல் பற்றி கமலியும் மாறாவும் பேசியது மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனாலும் அவனது மனம் மட்டும் போதையை விட அதுதான் சொர்க்கத்தை காட்டுது, அந்த ஹீரோ மாதிரி நீயும் பெரிய ஆளாக ஆகணும்னா, உன்னை பார்த்து எல்லாரிடம் பயப்படணும்னா அதுக்கு இந்த போதை தான் உதவும் என்று சொன்னது. வீராவுக்கு குழப்பம். மறுநாள் காலை வீரா தான் சேமித்து வைத்திருந்த பணமெல்லாம் செலவாகி தீர்ந்து விடவே யோசித்தான். அம்மாவிடம் பணம் கேட்டான். ஏன், எதற்கு என பல காரணங்கள் கேட்பார். அப்பாவிடம் பணம் கேட்டால் அதற்கு கணக்கு சொல்ல வேண்டும். இப்போ பணம் இல்லாமல் நான் எப்படி சிகரெட்டும் கஞ்சாவும் வாங்க போறேன்னு தெரியவில்லையே என்று தவித்தான். காலையில் பள்ளிக்கும் வழக்கம் போல தாமதமாக சென்றான். கையறி யாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். குறள் எண் 925. விலை கொடுத்து போதைப் பொருளால் தன் உடம்பை தானே மயங்கச் செய்வது அறியாமையாகும். விலை கொடுத்து போதைப் பொருளை வீரா நாடினான். அவனின் இந்த செயல் மிகப்பெரிய அறியாமை. தான் செய்யும் இந்த எளிய செயலால் தனக்கு நன்மை ஏதும் நிகழாது என்ற உண்மையை வீரா புரிந்து கொள்ள வேண்டும். தடம் மாறிய பாதை. அன்று காலை பள்ளியில் மாதந்தோறும் நடக்கும் உளவியல் ஆலோசனை வகுப்பு இருந்தது. இந்த வகுப்பில் மாணவர்கள் சிறப்பு ஆசிரியர் மாலா மிஸ் உடன் பேசி தங்கள் மனதில் எழும் எண்ணங்களையும் குழப்பங்களையும் ஆசைகளையும் பற்றி தயக்கமின்றி பேசி பயன்பெறலாம். வீராவிற்கு மாலா ஏற்கனவே தெரிந்த மிஸ்தான். உட்கார்ந்த வீராவை பார்த்த மாலா மிஸ், ஹேய் வீரா, எப்படி இருக்க, நல்லா படிக்கிறியா, எப்போவுமே முதல் பெஞ்சில் இருக்கிற நீ இப்போ எதுக்காக லாஸ்ட் பெஞ்சுக்கு போன என்று சந்தேகமாக கேட்டார். பின்பு வகுப்பு வெளியே அழைத்து வந்து தனியாக விசாரித்தார். தான் போதைக்காக செய்த தவறை எண்ணி மனதில் குழப்பத்துடன் எதுவும் பேச விரும்பவில்லாமல் நான் நல்லாதான் இருக்கேன் என்று முகம் கொடுக்காமல் பதில் சொன்னான் வீரா. வீரா, என்னாச்சு, உடம்புக்கு ஏதும் சரியில்லையா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க,
நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு போல தானே பேசுகிறேன். உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாறா கூட சண்டை போட்டாயா? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லு என்று பதிலுக்கு அக்கறையுடன் கேட்டார் மாலா மிஸ். மாலா மிஸ் மீது அவன் வைத்திருந்த அன்பும் நம்பிக்கையும் தனக்கு நிகழ்ந்ததை அவரிடம் சொல்லிவிடலாம் என அவனை யோசிக்க வைத்தது. மிஸ், நான் ஒரு உண்மையை சொல்லுவேன். அது சரியான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சிகரெட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை என்று அழுது கொண்டே நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் வீரா. ஏதோ தவறு நடந்துள்ளது என்பதை உணர்ந்த மாலா மிஸ் வீராவை அருகில் அழைத்து அவனை தைரியப்படுத்தி தன்னம்பிக்கையும் கொடுத்தார். நடந்ததை தெளிவாக எதையும் மறைக்காமல் கூறும்படி கேட்டுக்கொண்டார். கடந்த 1 மாதத்தில் நான் இப்படி போதைக்கு மாறினேன் என்று எனக்கே தெரியவில்லை. என்னால் சுத்தமாக சரியாக படிக்க முடியலை. பாடத்தில் கவனம் செலுத்த முடியலை. இந்த போதை பழக்கம் மட்டும் பிடித்திருக்கிறது. யாரும் என்னை கேள்வி கேட்கிறது எனக்கு பிடிக்கலை. நான் யாரும் பதில் சொல்ல விரும்பலை. என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. நான் இப்படியே இருக்கேன் என்று தன் மனதில் உள்ளதை எல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து சொன்னான் வீரா. நடந்ததையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மாலா மிஸ் வீராவை வேறெதுவும் சொல்லி திட்டாமல் மதிய உணவு இடைவேளையில் மீண்டும் தன்னை வந்து பார்க்க சொல்லி அனுப்பி வைத்தார். குறள் எண் 445. சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் பின்பற்றும். மன்னராக இருப்பினும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். நெருக்கடியான காலங்களில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் பாராட்டும். வீராவின் அடுத்த கட்ட செயல்களிலும் அவன் எதிர்காலத்தையும் கவனத்தில் கொண்டு போதை பழக்கத்திலிருந்து மீள வழி சொல்லும் மாலா மிஸ்ஸை அனைவரும் போற்றி கொண்டாடுங்கள். ஆசிரியரின் பரிவு. மதிய உணவு இடைவேளை மணி அடித்தது. டேய் வீரா, மாலா மிஸ்ஸை பார்க்க போகலையா என்று நினைவுபடுத்தினாள் கமலி. தயங்கி ஒரு வழியாக குழப்பத்துடன் மாலா மிஸ்ஸை சந்திக்க புறப்பட்டான் வீரா. மாலா மிஸ் அறைக்கு சென்றதும், ஹே வீரா, வெரி குட், சொன்ன மாதிரியே வந்துட்ட. உன்னை தான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். உன்கிட்ட பேசுனதுல இருந்து நீ தெரிஞ்சோ தெரியாமலோ போதைக்கு அடிமை ஆகிட்ட. இப்போ அதில் இருந்து வெளியே வர வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, சரிதானே என்று மாலா மிஸ் கேட்டார். ஆமாம் மிஸ், சில நேரம் என் மேலே எனக்கே கோபமாக வரும். அப்போ எல்லாம் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியாது என்றான் வீரா. நீ கவலைப்படாதே, உன்னை பழைய வீராவாக மாற்றுறது எங்கள் எல்லாருடையும் பொறுப்பும் கடமையும் என்றார் மாலா மிஸ் நம்பிக்கையுடன். பின்னர் இப்போ நீயே பொறுமையாக யோசி என்று சில விளக்கங்களை புரியும்படி சொன்னார். நீதான் போதைப் பொருளை பயன்படுத்த முடிவு எடுத்த. அதே மாதிரி இப்போ நீதான் போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதையும் தீர்மானிக்கணும். அப்புறம் உன்னோட எதிர்காலம் வளர்ச்சியை இந்த பழக்கம் பாதிக்கும்னு நீ விடலாம்னு நினைக்கிற. அப்போ அதை தூக்கி போட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து முன்ன மாதிரி நல்லா படிக்கலாமே. ஏதோ ஹீரோவை பார்த்து இந்த கெட்ட பழக்கத்திற்கு அடிமை ஆகிட்ட. அந்த ஹீரோ செய்வது எந்த வகையிலும் நிஜமில்லை, எல்லாமே நடிப்பு தான். நீ நல்ல ஹீரோ ஆகணும்னா நல்ல வழியில்தான் போகணும். நல்ல எண்ணங்களோடு எப்போவும் இருக்கணும். நல்ல செயல்களை மட்டும் தான் செய்யணும். உன் தப்பான முடிவோ செயலோ உன்னை மட்டும் பாதிக்கிறதில்லை வீரா. அது உன்னுடைய குடும்பம், நண்பர்கள், பள்ளிக்கூடம், சமுதாயம்னு பல வகையில் பாதிக்கும். நீ இந்த
போதை பழக்கத்துக்கு அடிமையானாலும் நீ ஆரம்ப நிலையில் தான் இருக்க. அது தீவிரமாக ஆகாம பார்த்துக்கணும். நீ நினச்சா உன்னால் முடியும் வீரா என்று புரியும்படி மிஸ் சொன்னார்கள். ஓகே மிஸ் என்று மெதுவாக தலையசைத்தான் வீரா. மறுபடியும் சிகரெட் கஞ்சா மேலே ஆசை வந்தா அது தப்புன்னு நீயே உனக்கு சொல்லிக்கணும். உனக்கு பிடிச்ச புத்தகத்தை படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும், வேற ஏதாவது உனக்கு பிடிச்ச நல்ல பொழுதுபோக்கு செயல் ஈடுபட்டு உன் கவனத்தை மறுபடியும் சிதறவிடாமல் பார்த்துக்கணும். வீரா செய்வியா என்ன கேட்டக. நிச்சயமா மிஸ், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்ய ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ மிஸ் என்று நன்றி சொல்லி புறப்பட்டான் வீரா. மாலா மிஸ் சொன்னதை எல்லாம் புரிந்து கொண்டே வீரா தன் வகுப்பறைக்கு சென்றான். குறள் எண் 122. காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினுங் கிள்ளை உயிர்க்கு. அடக்கத்தை செல்வமாக எண்ணி காக்க வேண்டும். அதைவிட பெரிய செல்வம் வேறு இல்லை. போதை எண்ணங்களில் இருந்து தன்னை விலக்கி வைத்து தன் மனம், சொல், செயல் ஆகியவற்றில் கட்டுப்பாடுடன் வீரா வாழ வேண்டும். போதை பழக்கத்தில் இருந்து வெளியேறும் வழி இதுதான். நன்மை தரும் நட்பு. பள்ளி மாணவனாக வீராக்கு போதைப் பொருள்களை வழங்கியவர் யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று மாராவிடம் விசாரித்தார் மாலா மிஸ். எல்லாம் அந்த பரமன் பண்ண வேலைதான் மிஸ். பாண்டி என்ற ஒரு அண்ணாதான் இதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்கிறார்கள் சொல்லுவான். நாங்களும் அவனை பார்த்திருக்கிறோம். அவன் கிட்ட இருந்ததுதான் தினமும் வீரா சிகரெட்டா வாங்கி இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிட்டான் என்று மாரா பதில் சொன்னான். சமூக விரோத செயல் இது. போதைப்பொருள் விற்கிறதே தப்பு. அதில் சின்ன பசங்களுக்கு கொண்டு வந்து தர்றது அதைவிட பெரிய தப்பு. இதை தடுக்க நாம் ஏதாவது செஞ்சே ஆகணும் என்று மன வருத்தத்துடன் தன் ஆதங்கத்தை சொன்னார் மாலா மிஸ். பள்ளி முடிந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல வீரா. ஒரே ஒரு மேட்ச் ஆடிட்டு வீட்டுக்கு போலாமா என்று கூறிக்கொண்டே வீராவின் கைகளை கோர்த்து கொண்டு மாராவும் கமலியும் விளையாடி மைதானம் நோக்கி புறப்பட்டனர். நெடுநாள்களுக்குப் பிறகு நண்பர்கள் சேர்ந்து விளையாடிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார்கள். வீடு திரும்பும் வழியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் சென்னை பெருநகர் காவல்துறையின் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை சம்பந்தப்பட்ட போஸ்டர் இருப்பதை கவனித்தான் மாரா. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் போன ஆகஸ்ட் மாதம் நடைமுறைக்கு வந்த போதையில்லா தமிழ்நாடு திட்டம் பற்றியது அது. அவர்கள் அனைவரும் பள்ளியில் உறுதிமொழி ஏற்றது நினைவிற்கு வந்தது. அந்த நிகழ்ச்சியில் போதைப்பொருள் தொடர்பாக புகார்களை பதிவு செய்ய 1058 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அழைக்க கூறியதும் மாராவின் நினைவிற்கு வந்தது. இதோ பாரு கமலி, இது அந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சொன்ன இலவச நம்பர் தானே. நம்ம பாண்டி பற்றி இந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று ஐடியா சொன்னான் மாரா. இதை பற்றி யோசித்து கொண்டு வீடு வந்த கமலி அம்மாவிடம் நடந்ததை கூறினாள். அம்மா, நான் 1058 எனும் டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா என்றாள் கமலி. அம்மா அவளிடம், சரி, உனக்கு நல்லா தெரிஞ்ச நீ கால் பண்ணி உங்கள் ஸ்கூல் பக்கம் நடக்கிற போதைப்பொருள் வியாபாரம் பற்றி சொல்லு. நாம் எடுக்கிற இந்த ஒரு சிறு முயற்சியில உன் நண்பனோட வாழ்க்கை மாறிச்சுன்னா நல்லது.
நடந்தா எல்லாருக்கும் நல்லது தானே என்றார். கமலி தன் அம்மாவின் கைபேசியை எடுத்து 1058 என்ற எண்ணுடன் தொடர்பு கொண்டு நடந்ததை சொல்லி சென்னை பெருநகர போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையிடம் தனது புகாரை பதிவு செய்தாள். மாணவி செய்த புகாரை காவல்துறையினர் அக்கறையுடன் ஏற்று பதிவு செய்து கொண்டனர். குறள் எண் 450. பல்லார் பகைக்கொள்ளாளின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். நல்லவரின் நட்பை கைவிடுவது என்பது பலரின் பகையை தேடுவதை காட்டிலும் கேடு விளைவிக்க உள்ளது. நல்ல பையன் வீரா. கமலி மற்றும் மாராவின் நட்பை விட்டுவிட்டு கெட்ட பழக்கங்கள் கொண்ட பரமனின் நட்பை பெரிதாக வளர்த்து வந்தான். அதன் விளைவாக வீராவிற்கு எந்த நன்மையும் நிகழவில்லை. மாறாக போதைக்கு அடிமையாகி உடல் மற்றும் மனநலம் பாதிப்புத்தான் அடைந்தான். சட்டத்தின் சாட்டை. கமலி தந்த தொலைபேசி புகாரின் அடிப்படையில் சென்னை பெருநகர போதைப்பொருள் தடுப்பிரிவு காவல்துறையினர் பள்ளியில் சுற்று வட்டாரத்தில் அடிக்கடி ரோந்து வந்தனர். சமூக விரோதிகளின் நடமாட்டத்தையும் போதை உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் எவையேனும் நடக்கின்றனவா என்பதையும் உடனே கண்காணிக்கத் தொடங்கினார்கள். இதெல்லாம் அறியாத போதைப்பொருள் விற்பனை செய்யும் பாண்டி எப்போதும் போல தான் செய்யும் சமூக விரோத செயலான சிகரெட், கஞ்சா போன்ற பொருள்களை பள்ளி மாணவர்களுக்கு விற்க அங்கு வந்தான். பாண்டியின் நடமாட்டத்தை கண்காணித்த போலீசார் அவனை பிடிக்க அவனை நோக்கி சென்றனர். போலீஸ் வருவதை தெரிந்து கொண்ட பாண்டி சுதாரித்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து தப்பி ஓட முயன்றான். அவனை ஒரு வழியாக விரட்டி பிடித்த போலீசார் அவனை விசாரித்து அவனின் குற்றச் செயல்களை பற்றி அறிந்து கொண்டனர். பின்பு அவனை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவன் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை தொடங்கினார்கள். பின்னர் பள்ளி நிர்வாகத்தின் உதவியோடு மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரிடமும் போலீசார் விசாரணை செய்தனர். அப்போதுதான் போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு உடல் நலம் சரியில்லாமல் பரமன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தியும் தெரிய வந்தது. அவனின் பெற்றோரை தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டபோது பரமனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பது தெரிய வந்ததும் அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. பின்னர் 2 நாள்கள் கழித்து பரமன் இறந்து விட்டதாக வீராவின் கிளாஸ் மிஸ் சாரதா வகுப்பில் வருத்தமான செய்தியை பகிர்ந்தார். தன் நண்பன் இறந்த செய்தியை எண்ணி தனக்கும் இந்த நிலை வருமோ என்று பயந்தான் வீரா. மன உளைச்சலுக்கு ஆளான வீரா பயத்தால் உடல் நடுங்கி பதற்றத்துடன் நேரமாக வீட்டை நோக்கி புறப்பட்டான். குறள் எண் 811. பருகுவார் போலினும் பண்பில்லார் கேண்மை பெருகலின் குன்றல் இனிது. நல்ல பண்பு இல்லாதவர் அன்பு நன்மை மூழ்கடிப்பது போல் தோன்றினாலும் அவர்களின் நட்பை வளர்க்காமல் குறைத்து கொள்வதே நல்லது. நல்ல பண்புகள் இல்லாத பரமன் வீராவிடம் அன்பை பொழிந்து நட்பு பாராட்டினான். ஆனால் வீராவின் எதிர்கால நன்மையை கருத்தில் கொண்டால் பரமன் வீராவின் நட்பை வளர்ப்பதை விட அழிவதே சிறந்தது. பெற்றோரின் அன்பு. வீரா வீட்டிற்கு சென்றதும் அமைதியாக சோபாவில் அமர்ந்தான். அருகில் வந்த அம்மாவை பார்த்ததும் அவன் பதற்றமானான். வீரா, என்னடா ஆச்சு என்றான். அம்மா தான் போதையின் பிடியில் இருப்பதையும் மாலா மிஸ்ஸிடம் பேசியதையும் அம்மாவிடம் சொல்ல தைரியம் இல்லாமல் சட்டென்று வீரா தன் அம்மாவின் மடியில் சாய்ந்து கதறி அழ ஆரம்பித்தான். என்ன நடந்ததென்றே அறியாத வீராவின் அம்மா, என்னடா ஆச்சு வீரா, இப்போது எதற்கு அழுகிற? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு, அம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா என்று வீராவின் தலையை கோதிக்கொண்டு அன்பாக பேசினார். பள்ளியில் நடந்ததையும் மாலா மிஸ் வந்ததையும் வீராவின் நடவடிக்கைகளை கண்காணித்து அவனை தனியாக அழைத்து பேசியதையும்
ஒன்று விடாமல் அம்மாவிடம் சொன்னான் வீரா. ஆமாடா, நீ இப்போ எல்லாம் சரியாகவே பேசுறதில்லடா. எப்பவும் ரூமுக்குள்ளே தனியாகவே இருக்க. நானோ இல்லை அப்பாவோ என்னான்னு கேட்டாலும் நீ சரியாக முகம் கொடுத்ததும் பேசுறதில்லை. என்ன நடந்ததுன்னு சொன்னாதானே எங்களுக்கும் தெரியும். இப்போ சொல்கிறது நீ அப்பவே சொல்லியிருக்கலாமேடா. உன்னை சரியான பாதையில் கொண்டு போகத்தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம். பரவாயில்லை, இனிமே எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் அழுகாமல் சொல்லுடா, சரியா என்று தன்னம்பிக்கை ஏற்படும் விதமாக அம்மா பேசியது வீராவுக்கு ஆறுதலாக இருந்தது. இல்லைம்மா, நான் தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் எல்லாரையும் விட்டு விலகியே இருந்தேன். பரமன் செத்து போன மாதிரி நானும் செத்து போவேன்னு எனக்கு பயமாக இருக்குமா. என்னால் பழையபடி மாற முடியாமல் என அழுதான் வீரா. உன்னால் நிச்சயமாக நல்லவனாக மாற முடியும். நீ பழைய வீராவாக மாற மனசார முடிவு பண்ணிட்ட வீரா. அதுவே நீ பாதி ஜெயிச்சிட்ட மாதிரி. அது கூட நீ கொஞ்சம் டாக்டர் ஆலோசனை எடுத்துக்கணும்டா. நான் அப்பாட்ட சொல்லி டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்கிறேன். போகலாம். இன்னைக்கே டாக்டரையும் பார்த்துட்டு வந்துடலாம் டா வீரா என்று கூறி தயாரானாள் வீராவின் அம்மா. குறள் எண் 629. இடும்பைக்கு இடும்பைப்படுவோர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர். வரும் துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கம் கொண்டவர் துன்பத்திற்கே துன்பம் தருபவர் ஆவார். தன் நண்பனுக்கு சேர்ந்த துன்பத்தை எண்ணி பயம் கொண்ட வீரா தனக்கும் அப்படியொரு நிலை வந்துவிடுமோ என்று கலங்கினான். அவன் துவண்ட போகாமல் அதை போதை பழக்கத்தில் இருந்து மீண்டும் வர வேண்டும் என்று போராட ஆரம்பித்தான். இதுவே துன்பம் விளைவிக்கும் போதைக்கு கலங்காமல் பயம் கொள்ளாமல் போராடி வெற்றி பெற வழிவகுக்கும். மருத்துவ உதவி. வீராவின் அம்மா அப்பா மூவரும் மருத்துவமனைக்கு கிளம்பினார்கள். மருத்துவமனையை நெருங்கியதும் வீரா, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை நல்லா கேட்டுக்கோ. அப்போதுதான் நீ பழையபடி நல்லா மாற முடியும் என்று அப்பா அன்பாக கூறினார். காத்திருந்த அவர்கள் மூவரும் தங்கள் முறை வந்ததும் டாக்டரை சந்திக்க அவர் அறைக்கு உள்ளே சென்றார்கள். குட் ஈவினிங். வாங்க சார், சொல்லுங்க என்று வீராவின் அப்பாவிடம் டாக்டர் விசாரிக்க ஆரம்பித்தார். அவர், என் பையன் பெயர் வீரா. ரொம்ப நாளாக நல்லா படிக்கிற பையன். எப்படியோ போதைப் பொருளை பயன்படுத்த பழகிட்டான். இப்போ அதில் இருந்து வெளியே வர விரும்புகிறான். அதுவும் நீங்கள் தான் நல்ல சிகிச்சை தந்து உதவணும் என்று கேட்டுக்கொண்டார். வீராவின் தாயும், டாக்டர் இவனுக்கு சீக்கிரமாக நல்லது பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டாள். டாக்டர், வீரா, நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். நான் சொல்கிறபடி செய். சீக்கிரம் பழைய நிலைமைக்கு மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொன்னார். அவனிடம் நடந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டார். வீராவுக்கும் தன்னம்பிக்கையூட்டும் அறிவுரைகளை கொடுத்தார் டாக்டர். நீ தனியாக இருக்கும்போது போதைப் பொருள் நினைப்பு வந்தால் உடனே நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும். இல்லைனா அம்மா அப்பா கூட இருக்கணும். இல்லைனா புத்தகங்கள் படித்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு. தனியாக மட்டும் இருக்காத. இப்படி செய்கிறது தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் தான் தரப்போகிற மருந்து ப்ளஸ் இதெல்லாம்னு சேர்ந்தது தான் உன்னை முழுசாக குணப்படுத்தும் என்று உண்மையை எடுத்து கூறினார் டாக்டர். சில மருந்துகளை எழுதி கொடுத்தார். வீராவை கொஞ்ச நேரம் வெளியே இருக்கும்படி கூறி அனுப்பி வைத்தார் டாக்டர். வீரா வெளியில் போனதும் அவனின் அம்மா, உங்கள் பையன் யாரு கூட தினமும் பேசுகிறான்? அவனின் தினசரி நடவடிக்கைகள் என்னென்ன
ஸ்கூல் முடிஞ்சு சரியான நேரத்திற்கு வீட்டுக்கு வரானா, நல்லா படிக்கிறானா என்று டாக்டர் கேட்டார். இப்போ எல்லா நேரத்துக்கு தூங்குறதில்ல. போன பரீட்சையில் கூட மார்க் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தான். சரியாக கூட பேசுறதில்ல. ஆனால் நாங்கள் அவன் போதைக்கு அடிமையானவனுக்கு எதிர்ப்பாகவே இல்லை என்று சொல்லி இருவரும் கண்கலங்கினார். அவர்களிடம் டாக்டர், இப்போவும் எதுவும் கெட்டுப்போகலை. நீங்கள் சரியான வழியில்தான் தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க. உளவியல் ரீதியான உதவி மட்டும் கொடுக்காமல் மருத்துவ உதவியும் உங்கள் பையனுக்கு ரொம்ப அவசியம். இந்த இரண்டையும் தாண்டி உங்கள் பிள்ளையுடன் தினமும் கொஞ்ச நேரம் பேசுவதற்கு செலவிடுங்க. உங்கள் பிள்ளைக்கு சில குடும்ப பொறுப்புகளை கொஞ்ச நேரம் பேசுவது கொடுங்க. உங்கள் அக்கம் பக்கம் இருக்கும் நண்பர்கள், சொந்த பந்தங்களுடன் பேசி வீரா உறவாட சந்தர்ப்பங்களையும் உருவாக்குங்கள். உலகத்தில் இருக்கும் நல்ல விஷயங்களில், செயல்களில் கிடைக்கும் இன்பத்தை அவன் உணர கற்றுக் கொடுங்கள். அவன் மனநிலை தெரிஞ்சு வச்சுக்கங்க. அவனின் தினசரி நடவடிக்கைகளை பற்றி பேசுங்க. உங்கள் பையன் யார் கூட அதிக நேரம் செலவிடுகிறான், சேவைகளை பயன்படுத்துகிறான், அவனின் படிப்பு மற்றும் பிற செயல்களில் மற்றும் கற்றலில் எவையேனும் மாற்றங்கள் இருக்கா, அவன் உடல்நிலை மற்றும் பிற நடவடிக்கைகளில் எவையேனும் மாறுதல் இருக்கிறதா என்பதை கண்காணிக்க வேண்டியது உங்கள் கடமை. நீங்கள் விஷயம் தெரிஞ்சதும் கோபப்படாமல் ஆரம்ப கட்டத்திலேயே வீராவை சிகிச்சைக்கு கூட்டிட்டு வந்ததே சரியான செயல் என்று கூறி அவர்களின் அனுப்பி வைத்தார் டாக்டர். தொடர்ந்து சில மாதங்கள் வீராவிற்கு உளவியல் மற்றும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதால் போதை பழக்கத்தில் இருந்து வீரா மீண்டும் வந்தான். குறள் எண் 948. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல். நோயாளியின் நோய் என்ன, நோய்க்கான காரணம் என்ன, அதை தீர்க்கும் வழி என்ன என்பதை ஆய்வு செய்வது மருத்துவர் செயல்பட வேண்டும். நோயாளியின் வீராவின் உடல் மனநல பாதிப்புகளை இன்பதொன்று ஆராய்ந்து அவற்றின் காரணம் அறிந்து அதை தணிக்கும் வழியையும் ஆராய்ந்து அவன் உடலுக்கும் மனதிற்கும் பொருந்தும்படியான மருத்துவம் மற்றும் உளவியல் ரீதியான உதவிகளை செய்த மருத்துவர் பாராட்டத்தக்கவர். முயற்சி திருவினையாகும். இதெல்லாம் நடந்த பின் அனைவரும் வகையில் நல்ல மாணவனாக மட்டும் இல்லாமல் கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் சிறந்து விளங்கினான் வீரா. வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களில் வீராவும் ஒருவனாக இருந்தான். அன்று நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு கூட்டத்தில் அங்கு வந்திருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போதை பழக்கத்தில் இருந்து நன்மை காக்க நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என வீரா விழிப்புணர்வு சொற்பொழி வழங்கினான். இதனை கண்ட மாலா மிஸ், நண்பர்கள் மற்றும் அவனது பெற்றோருக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அவனுக்கு கரவொலி எழுப்பி பாராட்டினை வெளிப்படுத்தினார்கள். இறுதியாக அனைவரும் சேர்ந்து கீழ்க்கண்டவாறு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டனர். போதைப்பொருள் தடுப்பு உறுதிமொழி. போதைப் பொருள்களை தவிர்த்திடுவோம். போதைப்பொருள் இல்லா வாழ்க்கையை விரும்புவோம். நான் போதை பழக்கத்திற்கு ஒருபோதும் அடிமையாக மாட்டேன். போதை பழக்கத்தில் இருந்து என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் காப்பாற்ற எப்போதும் விழிப்புணர்வுடன் பொறுப்புடன் செயல்படுவேன். நான் உடல் மற்றும் மனநலத்திற்கு கேடு விளைவிக்கும் போதை உலகத்திற்கு ஒருபோதும் செல்ல மாட்டேன். சமுதாயத்தில் நடக்கும் ஒவ்வொரு நன்மை தீமைக்கும் நாம் பொறுப்பேற்க கடமைப்பட்டவர்கள். எனவே நம்மை சுற்றி நடக்கும் சமூக விரோத செயல்களுக்கும் எதிரான எப்போதும் குரல் கொடுக்க வேண்டும். சமூக விரோதிகளை கண்டு ஒருபோதும் அஞ்சாமல் துணிவுடன் காவல்துறையினருக்கு தகவல் தருவோம். எப்போதும்
நல்ல எண்ணங்கள் மற்றும் பண்புகளை பின்பற்றி கல்வி மற்றும் கலைகள் பல கற்று வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். குறள் எண் 664. சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். ஒரு செயலை செய்வேன் என்று சொல்வது எளிது. ஆனால் சொல்லிய வண்ணம் அச்செயலை செய்து முடிப்பது அரிய ஒன்றாகும். வீரா தன் போதை பழக்கத்திலிருந்து விடுபட பெரிதும் முயன்றான். அவன் சொன்னவாறே அதிலிருந்து மீண்டு வந்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்கின்றான். இது கட்டுப்பற்றின்றி வாழும் எவராலும் எளிதாக செய்ய முடியாதது அரிதான செயலாகும். வீராவைப் போல் நாமும் தவறான பாதையில் சென்றிருப்பின் அதை மாற்றிக்கொள்ள முயல்வோம். அவ்வாறு செல்ல நினைப்பதும் தவறு, செல்லாமல் இருப்பதே நல்லது. போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தையும் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடையும் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.